இன்னையிலேருந்து லியோவுக்கு 27 நாள் இருக்குது ரிலீஸுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே லியோ இங்கே ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் மார்க் ஆண்டனி படத்தோட 7வது நாள் வசூலும், அப்புறம் ஜவான் படத்தோட 15வது நாள் வசூலும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் நிறையா படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார், அம்புலி படத்தோட வசூலை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு படம், ஷாருக் கான் இப்போ எப்படி ஜவான்னு அவரோட சொந்த தயாரிப்பில் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரோ, அதே மாதிரியே இப்பத்திலிருந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஓம் சாந்தி ஓம். அந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அந்த படத்தோட வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற படத்தில் சில்க் ஸ்மிதா அவங்க ஆடுற ஒரு பாட்டு தான் அடியே மனம் நில்லு நான் நிற்காதடி அப்படிங்கிற ஒரு பாட்டு தான். அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்சன் ராஜ், அப்புறம் மிஸ்டர் மணிவண்ணன், அப்புறம் சேட்டை சர்வா, சரண்ராஜ், அப்புறம் ஹரி கெஜா அஃபிஷியல் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃப்ரேம்லேயே உங்களுக்கு ஆன்சர் க்ளூ இருக்குது. ஸோ இன்றைக்கான சினிமா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா பாடல்கள் கேட்டுட்ருப்பீங்க. அதில் சில படங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆடியோவாக ஒரு பாட்டை கேட்டு நீங்கள் பயங்கரமாக வைபாக இருப்பீங்க, பயங்கரமாக அந்த பாட்டுக்கு ஃபயர் விட்டுருப்பீங்க. உங்கள் நண்பர்கள்கிட்டே இந்த பாட்டோட வீடியோ சாங் மட்டும் வரட்டும், விஷுவல் பாரு எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் அந்த விஷுவலை பார்த்ததுக்கப்புறம் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காண்டாவீங்களா, அப்படி நீங்கள் காண்டான பாட்டு. ஸோ உதாரணத்துக்கு நானே சொல்கிறேன், ஒய் திஸ் கொலவெரி உலகமாக ரீச்சு ஆடியோ சாங்கு. அதை விஷுவலாக படத்தில் பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு என்ன பாட்டை பார்க்கும்போது, அதாவது ஆடியோவாக கேட்கும்போது உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் வீடியோ அப்படி கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிற அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். த நன் 2 அந்த படத்தோட Day 15 கலெக்ஷன் இந்தியாவில் 74 லட்சம், வேர்ல்டு வைடு $2.4 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 20 கோடி வருது இது. ஸோ இந்தியாவில் இந்த படம் 33 கோடியே 81 லட்சம் டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $171.8 மில்லியன், 1426 கோடி. இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டருங்க. ரீசெண்டாக இந்த வருஷத்தில் ஹாரர் மூவிலே ஸோ எப்படி ஈவில் டெட் பெரிய ஹிட்டோ, அதே மாதிரியே நன் 2வும் ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ அப்புறம் மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலி ஷெட்டி அந்த படத்தோட Day 15 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 78 லட்சம், வேர்ல்டு வைடு 91 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷன் 29 கோடியே 70 லட்சம், வேர்ல்டு வைடு 42 கோடியே 80 லட்சம். ஆல்ரெடி இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவியாக அமைஞ்சிருச்சு. அப்புறம் காசர்கோல்டு அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் கேரளாவில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். இந்த படம் இதுவரையும் வேர்ல்டு வைடு 3 கோடியே 7 லட்சம். இந்த படத்துக்கு தேட்டர்கள் பிஸ்னஸ் நடந்தது 3 கோடிக்கு. ஸோ அப்படின்னா இந்த படம் இன்னும் ஒரு 2.5 கோடி கிட்ட வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு, அதாவது வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. எடுக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எடுக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த வீக்கெண்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்புறம் ஜவான் படத்தோட Day 15 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 44 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 51 லட்சம், கர்நாடகாவில் 88 லட்சம், கேரளாவில் 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 74 லட்சம். அப்புறம் டோட்டலாக இந்தியா முழுக்க 9 கோடியே 61 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4 கோடியே 88 லட்சமும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 49 லட்சம். நேற்று 15வது நாள் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஜவான் படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 42 கோடியே 50 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 48 கோடியே 99 லட்சம், கர்நாடகாவில் 49 கோடியே 23 லட்சம், கேரளாவில் 13 கோடியே 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 471 கோடியே 50 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் 625 கோடியே 50 லட்சமும், ஓவர்சீஸில் 310 கோடியே 35 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடும் 935 கோடியே 85 லட்சம் இந்த படம் 15 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு 15 கோடி 14 கோடி கூட எடுத்துக்கோங்க, ஒரு 948 944 அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த 2 நாள் மீதி அந்த சாட்டர்டே சண்டே
25 போட்டால் கூட 1000 கோடி இந்த வீக்கெண்டுக்குள்ளே இந்த படம் தாண்டிடும் அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தான் மார்க் ஆண்டனி படத்தோட Day 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,88,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 67 லட்சம், கர்நாடகாவில் 31 லட்சம், கேரளாவில் 21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 1,03,00,000, வேர்ல்டு வைடு 4,13,00,000 இந்த படம் வந்து Day 7 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க் ஆண்டனி இதுவரையும் டோட்டலாக தமிழ்நாட்டில் 40,40,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 6,82,00,000, கர்நாடகாவில் 4,71,00,000, கேரளாவில் 2,16,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 93 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 12,12,00,000, வேர்ல்டு வைடு 67,14,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 38 கோடி, 34 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் விற்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த படம் 95% வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னும் 5% தான். ஸோ இன்னைக்கு கலெக்ஷனை சேர்த்தா இந்த படம் வந்து 100% ரெக்கவர் ஆகி அந்த ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே இந்த படம் என்ட்ரு ஆகிடும். அப்புறம் சாட்டர்டே சண்டே இந்த படத்துக்கு வர்றது எல்லாமே ப்ராஃபிட்டு. இனிமேல் வரப்போகிற எல்லா கலெக்ஷனுமே இந்த படத்துக்கு ப்ராஃபிட். இந்த படம் 100 கோடி தொடுமா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் லியோ வந்து ஒரு பயங்கரமான ப்ரொமோஷனில் இறங்கியிருக்காங்க. தொடர்ந்து அந்த போஸ்டர், அந்த படத்தோட போஸ்டர் வந்து ஒரு போஸ்டர் ஃபீஸ்ட், லியோ போஸ்டர் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்றுமே வேறு லெவலில் இருக்குது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அத்தாச்சு இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த படம் ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு வந்து யூகேயில் வந்து புக்கிங் ஓப்பனிங் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவரையும் இந்த படம் வந்து எவ்வளோ வந்து அங்கே கலெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த படம் செய்ய போகிற இன்னொரு சம்பவம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ லியோ வந்து யூகேயில் வந்து இப்போ அந்த புக்கிங் அட்வான்ஸ் எவ்வளோ போயிருக்கு, அட்வான்ஸ் சேல் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ October 19 பார்த்திங்க அப்படின்னா Day 1 209K UK பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் October 20 41K UK பவுண்ட்ஸு, அப்புறம் October 21 26K, ஸோ October 22 1K. ஸோ அது வந்து இனிமேல் அது வீக் டேவாக மாறிடும். அதுவும் இனிமேல் போகிற இதில் அதுவும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ இப்போதைக்கு 277K UK பவுண்ட்ஸ் வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 2.86 crore 2,86,00,000. ஸோ இப்போதைக்கு இந்த Day 1 பார்த்திங்க அப்படின்னா 209K இருக்குல்ல, அதாவது ரிலீஸ்க்கு 27 நாளைக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன் Day 1க்கு. இப்போ நம்ம யூகேல Day 1ல் அதிகமாக கலெக்ட் பண்ண டாப் 5 படத்தை பார்ப்போம். அதில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது PS1 250K UK பவுண்ட்ஸு, PS2 228K UK பவுண்ட்ஸு, ஜெயிலர் பார்த்திங்க அப்படின்னா 223K UK பவுண்ட்ஸு, அப்புறம் லியோ பார்த்திங்க அப்படின்னா 209K UK பவுண்ட்ஸு, அப்புறம் பீஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 203K UK பவுண்ட்ஸு. லியோ பார்த்திங்க அப்படின்னா 27 நாளைக்கு முன்னாடியே 209K UK பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இந்த லிஸ்ட்டில் 4வது இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படங்கள்லாம் என்ன படம்? பெரிய ஓப்பனிங் பண்ண படம், பெரிய ஓப்பனிங் யூகேல பெரிய கலெக்ட் பண்ண படம். PS1 பார்த்திங்க அப்படின்னா 250K, அது வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்த கலெக்ஷன் கிடையாது. அட்வான்ஸ் புக்கிங்கையும் சேர்த்து அங்கே முதல் நாள் தேட்டரில் போய் படம் பார்த்து அப்படி வந்த கலெக்ஷன். இப்போவே 27 நாளைக்கு முன்னாடியே 209K அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் வேறு ஒரு அதாவது 300Kவை தாண்டி போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது லியோக்கு அந்த ஃபஸ்ட்டு டே. ஸோ யூகேவை பொறுத்தவரையுமே இந்த அளவுக்கு பெரிய ஓப்பனிங் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு யூஎஸ்ஏல ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது, அதாவது நார்த் அமெரிக்காவில் பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அப்புறம் நியூசிலாண்டுலாம் பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது. முக்கியமாக கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா படங்களோட வசூலை முறியடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் அம்புலி படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார். 2012ஆம் ஆண்டு வந்து இந்த படம். இந்த படத்தில் பார்த்திபன் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். அந்த சமயத்தில் இந்த படத்தை பற்றி பயங்கரமாக பேசப்பட்டது. அதுவும் இல்லாமல் இந்த படம் 3Dலையும் வந்திருந்தது. இந்த படம் ஆக்சுவலாக நிறையா தேட்டரில் 100 நாட்கள் ஓடி இருக்கு. ஆனால் அது ரொம்ப கம்மியான தேட்டரு அப்படிங்கிறதுனால கம்மியான ஷோ, ஒரே ஒரு ஷோ, 2 ஷோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியான ஷோ ஓடினதுனால இந்த படம் வசூல் ரீதியாக பெரிய ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த படத்தோட பட்ஜெட் 2,55,00,000. தமிழ்நாட்டில் மட்டும் 4 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 100 நாள் வசூல் பண்ண 2012 வந்து 100 நாள் வசூல் பண்ண ஒரு படம், 100 நாள் தேட்டரில் ஓடின ஒரு படத்தோட வசூல் இந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கு காரணம் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ், ரொம்ப கம்மியான ஷோஸ். வேர்ல்டு வைடு இந்த படத்தோட வசூல் 4,45,00,000. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 2,50,00,000.
60 லட்சம். இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ ஆனாலும் இந்த படம் சில பேரோட ஃபேவரட் மூவியாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், ஷாருக் கான் அவர்களோட ரெட் சில்லிஸ் அதே ப்ரொடக்ஷனில் அவங்களோட மனைவியோட தயாரிப்பிலேயே வர்ற படம் தான் 2007ஆம் ஆண்டு வந்த படம் ஓம் சாந்தி ஓம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஃபரா கான். ஸோ இந்த படத்தோட கான்செப்டை நான் சொல்கிறேன், நீங்கள் படம் பார்க்கணுமா வேணாமா? ஏன்னா படம் பார்க்காதவங்க, இந்த படத்தில் வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, இவரை தேடி இவரை லவ் பண்ணி வர ஹீரோயின். ஆனால் இவருக்கு ஒரு போன ஜென்மத்து கதை ஒன்று இருக்கும். அந்த கதையில் இந்த ஹீரோயின் வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்டாரு, ஒரு பெரிய ஹீரோயினு. அந்த ஹீரோயினோட ஃபேனு தான் இவர். அந்த போன ஜென்மத்தில் இந்த ஃபேனும் அந்த ஹீரோயினும் லவ் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய வில்லன் வந்து என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இவங்க மறுஜென்மம் வந்து அவரை எப்படி பழிவாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக மியூசிக், அந்த பிஜிஎம். இந்த படத்தோட கிளைமேக்ஸு சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டில் அப்போதைக்கு இருந்த ஹிந்தி ஸ்டார் எல்லாருமே, முக்கியமான ஸ்டார்ஸ் எல்லாருமே அதில் இருப்பாங்க. சல்மான் கான்ல இருந்து சஞ்சய் தத்தில் இருந்து எல்லா பெரிய ஸ்டார்ஸ், எல்லா பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாருமே அந்த ஒரே பாட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 38 கோடி, இந்தியாவில் மட்டுமே 104 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 44 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 148 கோடியே 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. எப்போ 2007லேயே ஒரு மிகப்பெரிய வசூலுங்க. அதே மாதிரி 84 கோடியே 25 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஆல் டைம் பிளாக் பஸ்டர். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.